அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NX1926ல ரெண்டு முக்கியமான டூலை பார்க்க போகிறோம். அதாவது பேட்டர்ன், இன்னொன்று மிரர். ஸோ பேட்டர்ன் ஃபீச்சர் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது 3D மாடலில் பேட்டர்ன் ஃபீச்சர்னு வரும், அதாவது பேட்டர்ன் ஃபீச்சர் பேட்டர்ன் ஜாமெட்ரின்னு வரும். அதே இது நம்ம 2Dயில் பார்க்கும்போது இந்த இடத்துல பேட்டர்ன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ள மூணு டைப் இருக்குது. அதே மாதிரி மிரர் இருக்குது. இந்த எப்படி நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிளை நான் ட்ரா பண்ணி டைமென்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பேட்டர்ன் தான். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு நம்ம பார்ப்போம். இந்த பேட்டர்னில் டைரெக்டாக நம்ம பார்ப்போம். ரெண்டு ஆப்ஷன் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் கர்வ். நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி இந்த செலக்ட் கர்வில் கூட நம்ம பாயிண்டை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பாருங்கள். ஒவ்வொரு டூல்லையுமே இந்த பாயிண்ட் டைலாக் இருக்கும். பாயிண்ட் டைலாக் இல்லாத ஒரு டூலே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த கர்வ், எந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் லைன், இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இப்படி செலக்ட் பண்ணலாம் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னா இந்த பேட்டர்ன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேட்டர்னுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பேட்டர்னுக்குள்ளே 3 மெத்தட் இருக்குது. லீனியர், சர்க்குலர் அண்ட் ஜென்ரல் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லீனியர்னு பார்க்கலாம். ஸோ இந்த லீனியர்னு பார்க்கும்போது இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. இதோட சேர்ந்து இந்த கிரியேட் பிச் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இது என்னன்னு நம்ம கடைசி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பார்க்கும்போது செலக்ட் கர்வ்னு இருக்குது. ஸோ இதோட தொடர்ந்து இந்த செலெக்ஷனில் 4 மெத்தட் இருக்குது. சிங்கிள் கர்வ், கனெக்டர் கர்வ், டேஞ்சன்ட், கர்வின் குரூப்ஸ் இருக்குது. நம்ம இதில் இருக்கக்கூடிய மெத்தட் வச்சு நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த இதில் கர்வை இப்போ நான் இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே இங்கே காட்டுது பேட்டர்ன் டெஃபினிஷனில் நம்ம என்ன செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லீனியர். இந்த லீனியர் பார்க்கும்போதே கிளியராக தெரியும் பாருங்கள். தொடர்ந்து எக்ஸ் டைரக்ஷனில் வரணும், இல்லைனா ஒய் டைரக்ஷனில் இருக்கணும், இல்லை எக்ஸ் ஒய் டைரக்ஷனில் நமக்கு எவ்வளோ இது பிளாக் நமக்கு தேவை இருக்கோ அந்த மாடல் நம்ம எதை ட்ரூவில் ட்ரா பண்ண போமோ அந்த ட்ரூவில் நமக்கு எத்தனை பேட்டர்னில் வரணும். இது ஒரு அரே ஃபார்மேட். ஆட்டோகேடில் பார்க்கும்போது அரேன்னு மெத்தடில் இருக்கும். அதே இது தான் நமக்கு பேட்டர்ன் இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லீனியர்னு பார்க்கும்போது பாருங்கள், எக்ஸ் ஒய் இருக்கா, எக்ஸில் 2 ஒயில் 2 இப்படி இருக்குமா. இப்போ இதே தான் இருக்கு. டைரக்ஷன் 1, அடுத்தது டைரக்ஷன் 2 இருக்கு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன் 1 இருக்கு. நம்ம கர்வை செலக்ட் பண்ணிட்டோம். டைரக்ஷன் 1ல செலக்ட் லீனியர் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. அதாவது லீனியர் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தெரியும் எந்த டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகணும்னு இருக்குது. எந்த டைரக்ஷன் எங்கே இருக்குதோ இந்த எக்ஸ் ஒய் இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் இது பேட்டர்ன் ஆகும். இப்போ பார்க்கலாம். லீனியர் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டைரக்ஷன் செலக்ட் கர்வ் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த செலக்ட் லீனியர் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. ஒன்று எக்ஸ் டைரக்ஷன் இல்லைனா ஒய் டைரக்ஷன். நான் இப்போ எக்ஸ் டைரக்ஷனை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ டைரக்ஷன் செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக காட்டிட்டு. ஸோ இதில் நமக்கு டைரக்ஷன் இங்கே இது ஆரிஜின் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இது பாசிட்டிவ். இப்போ எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிரும். ஸோ நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணலாம். இது ரிவர்ஸ் டைரக்ஷன் நமக்கு ஈஸியாக நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல கவுண்ட் இருக்குது. இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது நமக்கு. அதாவது எல்லா டூலுக்குமே இங்கே தான் இருக்குது. கவுண்ட் அண்ட் பிச். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. கவுண்ட் அண்ட் பிச், கவுண்ட் அண்ட் ஸ்பேம், பிச் அண்ட் ஸ்பேம். அப்போ இந்த இடத்துல கவுண்ட் அண்ட் பிச் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னா கவுண்ட். இப்போ நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ கவுண்ட்னு சொல்லும் போது நமக்கு எத்தனை நோடு வேணுமோ ஸோ அதை தான் கவுண்ட். 2 நோடுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோ, சென்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த பிச் கொடுக்குது. அந்த ஃபார்மேட்டில் செட் பண்ணலாம். அடுத்த மாதிரி கவுண்ட் அண்ட் ஸ்பேன். அப்போ கவுண்ட் அண்ட் ஸ்பேன் சொல்ல அர்த்தம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் லென்த்து நீங்கள் அசியூம் பண்ணியிருப்பீங்க. இந்த லென்த்துக்குள்ளே எவ்வளோ கவுண்ட் வருமோ அந்த கவுண்டை அதை டிவைட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி எடுக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த ஸ்பேம். அடுத்தது பிச் அண்ட் ஸ்பேம் இருக்குது. இதே தான் இந்த பிச் இருக்குது. இது தான் இந்த ஸ்பேம் மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பிச் டிஸ்டன்ஸ் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி நோடு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 3 மெத்தட் தான் இருக்கும். நீங்கள் எந்த டூல் எடுத்தாலுமே இந்த 3 மெத்தட் தான் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் அண்ட் பிச் வைப்போம். இந்த பிச் வச்ச உடனே இந்த இடத்த காட்டிட்டு பாருங்க, கவுண்ட் அண்ட் பிச் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல 3 நமக்கு போட்டிருக்கோம். அதனால 3 ஆயிருக்கு. அதில் டிஸ்டன்ஸ் 150 இருக்குது. அதனால ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கு இடையில நோடுகளை 50 இருக்குது. இப்போ நான் 100 நான் வைக்கிறேன். ஸோ 100 வச்சுட்டு இந்த இடத்துல நான் நான் 5 கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நோடு 5 கிரியேட் ஆகிட்டு அப்போ டைரெக்டாக நம்ம இந்த இடத்துல அப்ளை கொடுத்துடலாம். இது நம்ம சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணதும். இப்போ நீங்கள் சிம்பிளாக பண்ண உடனே இந்த இடத்துல டைரெக்டாக இங்கே இந்த இடத்துல பாருங்க ஒரு ஆப்ஷன் லீனியருக்குள்ளே சிம்பிள் அதாவது ஐக்கான். நீங்கள் இதன் அடிப்படையில் எடிட்னு செலக்ட் பண்ணலாம், இல்லை இங்கே இருக்க அடிப்படையில் செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு எடிட் இதெல்லாமே செலக்ட் பண்ணுவோம். ஸோ எடிட்னு செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல ரிவர்ஸ் டைரக்ஷன் இப்போ நமக்கு இதில் சேஞ்ச் பண்ணணும்னு இருக்குது. இப்போ எனக்கு இல்லை, எனக்கு இது ஒய் டைரக்ஷன் வேணும்னு இருந்துன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒயில் நீங்கள் செட் பண்ணலாம்.
அப்போ பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க, அதே மாதிரி ஒயில் ஆயிரும். இதை நீங்கள் திருப்பி இல்லை எனக்கு வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இருக்கணும் இருந்துன்னா நீங்கள் பழையபடி நீங்கள் திருப்பி இதே மாதிரி லீனியர் வச்சுட்டு எக்ஸில் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இது வரைக்கும் வந்துட்டா பிச் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் ஆகிட்டு. அப்போ இதில் வந்து நமக்கு இந்த ஒரு டைரக்ஷன், அதாவது எக்ஸாக இருந்தாலும் சரி ஒய்யாக இருந்தாலும் சரி ஒரு டைரக்ஷனில் போதும். ஸோ இதை மட்டும் நம்ம டிஸ்டன்ஸ் ஒன்றை மட்டும், அதாவது இந்த டைரக்ஷன் ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ அட்லீஸ்ட் எனக்கு வந்து எக்ஸ்லேயும் வேணும் ஒய்லேயும் வேணும், அதே மாதிரி எனக்கு வந்து இன்னும் வேணும் ஒய்லேயும் ஒரே இதில் வந்து எனக்கு இதே மாதிரி 5 இன்னும் எனக்கு ஒரு 3 அணம் வேணும் வருதுன்னா இப்போ நீங்கள் அடுத்த டைரக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல டைரக்ஷன் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 2க்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களா கேட்குது. அப்போ இது வந்து அன்டிக் இருந்தானே இது ஆகாது. டிக் கொடுங்க. டிக் கொடுத்தோன்னா டேரெக்டாக இந்த இடத்துல அடுத்த இது ஆப்ஷன் ஓப்பன் ஆகிட்டு. இப்போ நம்ம இங்கே என்ன ஆப்ஷன் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கேயும் 3 ஆப்ஷன் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதில் நீங்கள் எந்த டைரக்ஷனை நீங்கள் செட் பண்ணணும் இந்த கேட்கணும் அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக செட் பண்ணலாம். அப்போ இது ஒரு மெத்தட் இருக்குதா. இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டுக்கு காட்டுறோம். இப்போ இந்த இடத்துல நான் ஒய்யை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒய் செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்து அதிகமான பிச் வந்துட்டு இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ இதே இதை நான் 100 இங்கேயும் அதே மாதிரி 100 செட் பண்ணுறேன். அதே மாதிரி 5 வைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டா. அப்போ இந்த இடத்த டேரெக்டாக ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்படி இது தான் லீனியர் பேட்டர்ன். ஸோ இது இந்த லீனியர் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கும் போது ஆப்ஷன் காட்டு. இப்போ பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்டிலோட அதோடைய சிம்பிள் எடிட் பண்ணக்கூடிய சிம்பிள் பாருங்கள் அதே மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு. நம்ம திருப்பி இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த டைரக்ஷன் இப்படி இருக்குதா. இது இந்த 3 இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷனுக்குமே இந்த மாதிரி XY டைரக்ஷன் பொருந்தும். நீங்கள் அது ஒரு கவுண்ட் அண்ட் பிச் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் கவுண்ட் அண்ட் ஸ்பேமாக இருந்தாலும் சரி. இப்போ கவுண்ட் அண்ட் ஸ்பேம்னு சொல்லும்போது இங்கே கவுண்ட் 5 இருக்குது, இங்கே 40 இருக்குது. இதை நான் திருப்பி என்ன பண்ணுறேன்னா இந்த 40 இருக்குது, அதாவது 400 இருக்குது. நான் வந்து இதை வந்து 350ன்னு வைக்கிறேன். என்ன ஆயிரும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த 350ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேம் டிஸ்டன்ஸுக்கு இந்த 5 நோடு வந்து கால்குலேட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான். அதே மாதிரி இங்கே கவுண்ட் அண்ட் பிச் இருக்குன்னு அதே மாதிரி இங்கே இந்த கவுண்ட் அண்ட் ஸ்பேம் மாத்திரேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி 350ன்னு வைக்கிறேன். 350 வச்சுக்கிட்டு அதே மாதிரி 5 நான் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிட்டு. அப்போ இது இருக்கா. இப்போ இந்த கவுண்ட் அண்ட் ஸ்பேம் இருக்குது. அடுத்தது பிச் அண்ட் ஸ்பேம் இருக்குது. அப்போ இந்த பிச் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண டீட்டெயில் வந்துட்டு பாருங்கள். அந்த பிச் டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ஸ்பேம் டீட்டெயில் இருக்குது, பிச்சினுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது. எனக்கு இந்த பிச் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து இது ஒரு 70 வேணும் நீங்கள் செட் பண்ணிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். பாருங்கள் இங்கே வந்து 5 இருந்து இப்போ மொத்தத்தில் 6 ஆகிட்டு. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த நோடு வந்து இங்கே 5 இருக்குது. அதே இதை நான் இங்கேயும் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பிச் அண்ட் ஸ்பேம் வைக்கிறேன். பிச் அண்ட் ஸ்பேம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் 70 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இது இவ்வளவு தான். அப்போ இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் லீனியர் பேட்டர்ன். பார்த்தீங்களா. அப்போ லீனியர் பேட்டர்ன் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ண இல்லை நீங்கள் டேரெக்டாகவே எனக்கு 2 நோடு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அன்ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வராது. அதே மாதிரி நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்களோ அதுதான் இந்த ப்ரீவியூவாக வரும். இப்போ நான் திருப்பி அதே நான் இன்னொரு இடத்துல ஆப்ஷனில் காட்டுறேன். இப்போ இதில் ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் இதை எடிட் பண்ணும்போது ஒட்டு மொத்தமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணும்போது பாருங்கள் இந்த இடத்துல இந்த நோடை நீங்கள் டெலிட் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நோடை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்கன்னா மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிம்பிள் சர்க்கிள் மாதிரி ஆயிரும். அதாவது தனித்தனியாக இருக்கும். இதுக்கும் பேட்டர்னுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ இப்படி ஒரு மெத்தடும் இருக்குது. இப்போ இதே பொசிஷனை நம்ம XYயா டைரெக்டாகவே நம்ம செட் பண்ணுறதா இருந்தாலும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ டைரக்ஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்லேயே நான் கிரியேட் பண்ண போகிறேன்னு இருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு நோடு செலக்ட் பண்ணிட்டேன். அதோட நான் இங்கே X வச்சுட்டேன். ஆனால் நோடு வந்து கண்டிஷன் காட்டலை. காரணம் என்னென்னா நம்ம அடுத்த டைரக்ஷனையும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம இங்கேயும் செட் பண்ணணும், ஒய்யையும் செட் பண்ணணும். ஸோ இப்போ தான் அதே மாதிரி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள். ஸோ இதே மாதிரி நோடு வந்து நம்ம எப்படி டைரக்ஷன் செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இங்கே இருக்குது. டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அப்ளை கொடுக்குறேன். நான் அப்ளை கொடுத்துட்டு எனக்கு வந்து இதில் திருப்பி ஒருக்கா சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு தெரியும் இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிரியேட் பிச் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஏன்னா இந்த டைரக்ஷன் அதாவது இந்த பாக்ஸ் வந்து கிரியேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷன் இந்த வேல்யூ காட்டும். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒன்லி கவுண்ட் மட்டும்தான் காட்டும். இப்போ நீங்கள் இதில் வந்து கவுண்ட்டை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதை நீங்கள் 6 கொடுத்தா 6 ஆயிரும். அதே மாதிரி இங்கே கொடுத்தா அதே மாதிரி 6 கொடுத்தா 6 ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் டைரெக்டாக எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கவுண்ட் எதுவும் வேண்டாம், டைரெக்டாக அதாவது எக்ஸ்பிரஷன் மட்டும் வேண்டாம் கவுண்ட் மட்டும் போதும்னு சொல்லி இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இது எல்லா மெத்தடுக்கும் இது யூஸ் ஆகும். இதை நம்ம இப்படி வச்சோம்னா டைரெக்டாக எல்லாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் நம்ம இனி பார்க்க போகிறது சர்க்குலர் இருக்குது. அப்போ இந்த சர்க்குலர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் பாருங்க. இந்த சர்க்குலருக்குள்ளேயும் இதே மாதிரி 2 ஆப்ஷன் தான். இங்கேயும் கர்வ் இருக்குது, கர்வ் டூ பேட்டர்ன் இருக்குது.
அதாவது பேட்டர்னுடைய டெஃபினிஷன். இது நமக்கு எப்பவும் தெரிஞ்சது போல தான். இந்த இடத்துல பாருங்கள், சர்க்குலர் வச்சோடனே நமக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடியது. அதனால கண்டிப்பாக இது ஆங்கிள் பேஸ் பண்ணி வரக்கூடிய மெத்தட். அதனால ரொட்டேஷன் பாயிண்ட் அண்ட் ஆங்குலர் டைரக்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த ஸ்பெசிஃபை பாயிண்ட் இருக்குது. நீங்கள் பாயிண்ட் டயலாக் வச்சு செட் பண்ணலாம், இன்னும் இங்கே பாயிண்ட் வச்சு நம்ம செலக்ட் கொடுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஆக்சிஸ் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஆரிஜின் இருக்குது, நான் இந்த பாயிண்ட்டை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ண உடனே இங்கே பாருங்க செலக்ட் கர்வ் இருக்கு, நம்ம செலக்ட் கர்வ். அப்போ செலக்ட் கர்வ் கொடுத்துட்டோமா, அடுத்தது ரொட்டேஷனில் இந்த பாயிண்ட்டை நான் இதை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். அப்போ இந்த ரொட்டேட் பண்ண உடனே இங்கே வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் சில டைரக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வேணுமா, இந்த இடத்துல வேணுமா, நோடு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை மாதிரி மெத்தட். இப்போ அடுத்து நம்ம ரொட்டேஷனில் ஆங்குலர் டைமென்ஷன் இருக்குது பாருங்க, இதே ஆங்குலர் டைமென்ஷனில் தான் இங்கே இருக்குது. கவுண்ட் அண்ட் பிச், கவுண்ட் அண்ட் ஸ்பேம், பிச் அண்ட் ஸ்பேம் இருக்குது. இப்போ கவுண்ட் அண்ட் பிச் இருக்கும்போது என்னன்னா, இப்போ ஒவ்வொரு நோடுக்கும் இடையில, அதாவது கவுண்ட் 6 இருக்குது, இந்த பிச் ஆங்கிள் வந்து 60 கொடுக்குது. நான் இதே கவுண்டர் நான் 7 கொடுக்குறேன். இதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க என்ன ஆகுது, கவுண்ட் இருக்குதா 8. அதே மாதிரி இங்கே இடத்துல ஆங்கிள் இருக்குது, நான் 30 டிகிரி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆங்கிள் பேஸ் பண்ணியிருக்கு. இல்லைனா நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது கவுண்ட் அண்ட் பிச்சுன்னு இருக்குது. அப்போ இதை நான் திருப்பி சேஞ்ச் பண்ணுறேன், சர்க்குலர் வச்சுக்கிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் அண்ட் ஸ்பேம்னு இருக்குது. இப்போ இந்த கவுண்ட் அண்ட் ஸ்பேம் சொல்லும்போது இந்த இடத்துல திருப்பி நம்ம செலக்ட் பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இருந்துன்னா ஸ்பேம் சொல்லும்போது நீங்கள் வந்து ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 110 இருக்குது. இந்த ஆங்கிளுக்குள்ள கவுண்ட் எவ்வளோ வேணும்னு போட்டு கொடுத்துருக்கோம், 12 இருக்குது. அந்த 12 வந்து அந்த ஆங்கிளுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதே இடத்துல நான் திருப்பி இந்த இடத்துல நான் வந்து 5 வைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறி. இப்போ நமக்கு டோட்டலாக நமக்கு வந்து என்ன தெரியும்னா 360 நீங்கள் வச்சிருக்கோ ரொம்ப ஈஸி. அப்போ நமக்கு அந்த 360 நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து கால்குலேட் பண்ணிடும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நமக்கு வந்து இந்த சர்க்குலர் நம்ம ஜாப் வந்து இதை மாதிரி இருக்கும்போது நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். அந்த ஆங்கிளை வந்து நம்ம பிச் இருக்க டிஸ்டன்ஸை கூட தேவையில்லை, நோடை மட்டும் அதாவது கவுண்ட் பண்ணிட்டு டைரெக்டாக சர்க்கிளை வந்து 360 டிகிரிக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து செட் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். அதே மாதிரி தான் அடுத்து பிச் அண்ட் ஸ்பேம் இருக்குது. அப்போ இந்த பிச் அண்ட் ஸ்பேம்லேயும் இதே மாதிரி தான் 360 இருக்குது. இங்கே பிச் ஆங்கிள் ஒவ்வொன்றும் என்ன இருக்குன்னா 45 டிகிரி இருக்குது. நான் அதை வந்து ஒரு 30 டிகிரி கொடுக்குறேன். ஸோ 30 டிகிரி கொடுக்கும்போது அதே மாதிரி நோடு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்குதா. ஸோ இதை வந்து எனக்கு திருப்பி எக்ஸ்பிரஷன் வேண்டாம், நீங்கள் எப்படி செட் பண்ணிட்டேன்னு போதும். இப்போ நான் வந்து திருப்பி அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை கொடுத்தோன்னே பாருங்க, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் சர்க்குலர் நோடு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த இடத்துல சர்க்குலர் நோடு இருந்து போன இதில் லீனியருக்குள்ளது இருந்து. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்போ நமக்கு இதில் சேஞ்ச் பண்ணுறதுன்னா இதே இதில் நம்ம நோடை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நோடு செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை செலக்ட் பண்ணதுனால இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, இந்த கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் இருக்குது தான், இவ்வளோ தான். ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது, இவ்வளோ ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக தெரியும். இப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த பேட்டர்னும் சர்க்குலர் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு தொடர்ந்து இதிலேயே டைரெக்டாக இன்னொரு கடைசி ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்க்கணும். இதில் வந்து ஜெனரல்னு இருக்குது. இந்த ஜெனரலில் பார்க்கும்போதே சிம்பிள் பாருங்கள், ஒரு பாயிண்ட்டும் ஒரு நோடு இருக்க மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு நோடு வந்து எப்படி கிரியேட் பண்ண ஒரு சிம்பிளாக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். இப்போ பார்க்கலாம் இது எப்படின்னு. ஸோ இதில் பாருங்கள் இதே மாதிரி தான். இது வந்து பேட்டர்ன் டெஃபினிஷன் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி நம்ம செலக்ட் பண்ண, அதாவது ஃப்ரம்னு ஒன்று இருக்குது, டூன்னு இருக்குது, ஓரியன்டேஷன் இருக்குது, அந்த லாக் ஓரியன்டேஷன் இந்த இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரம், இந்த ஃப்ரம் சொல்லும்போது இங்கே என்ன லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷனுக்குள்ள பாயிண்ட் அண்ட் கோஆர்டினேட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இதை நீங்கள் பேட்டர்ன் பண்ண போகிறீங்களா, இல்லை கோஆர்டினேட்ஸ் உள்ள டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பேட்டர்ன் பண்ண போகிறீங்களா, இதை நீங்கள் கேட்குது. அதே மாதிரி டூ ஆப்ஷன்லேயும் இதே தான். ஸ்பெசிஃபை பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி செலக்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய இருக்குது. அதே மாதிரி ஓரியன்டேஷன், இந்த ஓரியன்டேஷனில் அதாவது சேம் ஆஸ் இன்புட்னு இருக்குது. அதே மாதிரி இன்புட் வேணுமா, இல்லை ஃபாலோ பேட்டர்ன், அந்த பேட்டர்னே நீங்கள் ஃபாலோ பண்ணி வரணும். ஸோ இந்த 2 மெத்தட் ஓரியன்டேஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல கர்வை செலக்ட் பண்ணுறேன். இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே ஆகிட்டு. இப்போ இங்கே ஜென்ரல் இருக்குது. இப்போ ஜென்ரலில் ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணேன். இப்போ இந்த பாயிண்ட், இப்போ எந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த பாயிண்ட் வந்து செலக்ட் ஆனோன்னு ஓகே ஆகிட்டு. அடுத்தது 2 இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணேன். அப்போ இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வருது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல செலக்ட். ஸோ தொடர்ந்து நமக்கு எந்த ஒரு பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக
எடுத்துடலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட் மெத்தடில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி எந்த இடத்துல நோடு இருக்குதோ அதை மாதிரி பேஸ் பண்ண ஒரு ஜென்ரல் மெத்தட். இது வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இது வந்து ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். சில இடங்களில் ஒரு கிளஸ்டர் மாதிரி ஒரு டிசைன் பண்ணதுக்கு வந்துன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாயிண்ட் மெத்தடில். இப்போ அதே இதை நான் வந்து ஜென்ரலாக நான் ஜென்ரல் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ அதே இதில் திருப்பியும் அடுத்த பாயிண்ட் ஜென்ரல்ல கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த நோடு இருக்கு, 50 டயமீட்டர் இருக்கு. இந்த நோடு இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து 100 டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா இதே இது இந்த நோட்ல இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம எந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுமோ அந்த பாயிண்ட்ல இருந்து 100க்கு டிஸ்டன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய நோடு வந்து கிரியேட் பண்ணும். இங்க எப்படி இருக்கும் அதே மாதிரி கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம காட்டும் பாயிண்ட் இருக்கு, கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. இப்போ நான் வந்து கர்வை நான் செலக்ட் பண்றேன். கர்வை செலக்ட் பண்ணிட்டு இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் இங்க செலக்ட் பண்ண மாதிரி இங்க நான் செலக்ட் பண்றேன். பாருங்க இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணா இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் 100 இருக்கும். நீங்க எங்கெல்லாம் நீங்க செட் பண்றீங்களோ அங்க இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்ல இருந்து 100க்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இருக்கு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை. ஸோ ரெண்டு மெத்தட்ல நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம திருப்பி பார்த்துருப்போம். பாருங்க அது வந்து ஒரு டிஸ்டன்ஸை செலக்ட் ஆகும். இது வந்து நோடு பேஸ் பண்ணி செலக்ட் ஆகும். இந்த சேம் இன்புட் இல்லைன்னா ஃபாலோ பேட்டர்ன் இன்புட்டை வச்சு செலக்ட் பண்றீங்களா இல்ல ஃபாலோ பேட்டர்ன் வச்சு செலக்ட் பண்ணலாம். இது ஓரியன்டேஷன் மெத்தட். இது வந்து லாக் ஓரியன்டேஷன். நீங்க எதை நீங்க லாக் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க லாக் பண்ணலாம். இவன் செட்டிங் சார் ஷோ எண்ட், எந்த எண்டை நீங்க லொகேட் பண்ணணுமோ அதே மாதிரி காட்டும். ஸோ இவ்வளவு தான் இந்த மெத்தட். அப்போ நமக்கு இதுல என்ன பார்த்திருப்போம், அந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு முக்கியமான இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது லீனியர் அண்ட் சர்க்குலர். இது இருக்குது. இந்த சர்க்குலர் இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும். இதுல லீனியர் பார்த்தோம். லீனியர்ல ரெண்டு டைரக்ஷன் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம். சர்க்குலர்ல அதே மாதிரி பாயிண்ட் ஆங்குலர் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணது இது ஜென்ரல். ஸோ இவ்வளவு தான் இந்த பேட்டர்ன். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த மிரர். ஸோ இந்த மிரர் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்னு பார்க்க. இப்போ நான் திருப்பி இதே மாதிரி இந்த மிரர் ஆப்ஷன் இருக்குது. இந்த மிரருக்கு நம்ம ஒரு டிரா பண்றேன். இங்க ஒரு ரஃப் ஆட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன், இங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன், இங்க ஒரு சர்க்கிள் டிரா. இப்போ இந்த இடத்துல இந்த 3 சர்க்கிளும் இந்த சைடு எனக்கு வரும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம நார்மலா சிம்பிள் எப்படி இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணலாம், இல்ல நீங்க மொத்தமா வச்சு நீங்க செலக்ட் பண்ணாலும் போதும் செலக்ட் மெத்தட்ல. அப்போ இங்கல 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ கர்வ் டு மிரர், சென்டர் லைன் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கு. இப்போ இந்த கர்வ் இப்போ நம்ம இந்த மார்க் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த மிரர் கூடிய இந்த கர்வ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். இதை நீங்க பாயிண்ட் டயலாக் வச்சு நீங்க செலக்ட் பண்ணலாம். அடுத்தது சென்டர் லைன் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து மிரர் பண்ணதுக்கு ஒரு லைன் வேணும். ஸோ அதனால இந்த கோஆர்டினேட் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ கோஆர்டினேட் வரும்போது செலக்ட் பண்ணிட்டோம். அதாவது ஒய்யை நம்ம கோஆர்டினேட்டா வச்சு செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து ப்ரிவியூ காட்டிட்டு வந்துட்டான். சரி ஓகே அப்ளை கொடுத்துரும். ஸோ அப்ளை கொடுத்த உடனே இங்க சிம்பிள் வந்துட்டு பாருங்க, மிரருக்குள்ள ஆப்ஷன் வந்துட்டு இங்க எடிட் பண்ணது இதுலயே எடிட் பண்ணலாம். ஸோ இருக்குதா மிரர் வந்துட்டு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இனி இதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு லைனை டிரா பண்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு லைனை டிரா பண்றேன். சரி இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் இருக்குதா, இங்க எல்லாம் எடுத்துட்டோம். இங்க இருந்து இங்க மிரர் பண்ணிட்டோம். நான் திருப்பி அதே மாதிரி இங்கே நான் அதே மாதிரி டோட்டலா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டோட்டலா செலக்ட் பண்ண உடனே இந்த சென்டர் லைன் கேட்குது, செலக்ட் லைன். இதை நம்ம லைன் பேஸ் பண்ணியும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணதுக்கு முன்னால இந்த லைன் செலக்ட் பண்ண உடனே இங்க ஆப்ஷன் காட்டிட்டு மிரர் ஆப்ஷன். அப்ப இந்த மிரர் ஆப்ஷன் கேட்கும்போது இங்க என்ன கேக்குதுன்னா கன்வெர்ட் டு சென்டர் லைன் டு ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு இந்த லைனை வந்து நம்ம ரெஃபரன்ஸா வச்சிருக்கோம். அதாவது இதை வந்து ரெஃபரன்ஸ் லைனா வேணுமா இல்ல நீங்க செலக்ட் வேணுமான்னு கேட்க. இப்ப இந்த இடத்துல நான் செலக்ட் கொடுக்குறேன். இதுல அது பேரு ஷோ எட்டுன்னு இருக்கு. எந்த எண்டுக்கு நீங்க செலக்ட் பண்ணணும் இருக்கு. இது வந்து அப்ப இந்த கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ரெஃபரன்ஸ் ஆயிரும். அப்ப இந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால இதுல வந்து நீங்க வந்து ஒரு சாலிட் பண்ணும்போதோ ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போதோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் செலக்ட் பண்ண முடியாது. பொதுவா ரெஃபரன்ஸ் லைன் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு மார்ஜிங்காக தான் வந்து யூஸ் ஆக முடியும், மற்றபடி எதுக்கும் யூஸ் ஆகாது ரெஃபரன்ஸ் லைன். சரி அப்ப இந்த ரெஃபரன்ஸ் லைனை இங்க மாத்தி இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் லைன் எனக்கு வேண்டாம், அப்படி இல்லை எனக்கு வந்து கண்டிப்பா இந்த ரெஃபரன்ஸ் லைன் எனக்கு கண்டிப்பா தேவைத்தான் சொல்லி அப்படி இருந்துட்டா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா, நம்ம இதை நான் இங்க மொத்தத்துல செலக்ட் பண்றேன். மொத்தத்துல செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்வன் அன்டிக் பண்ணி விடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல சென்டர் லைன் வைக்கிறேன். இதே மாதிரி செலக்ட் பண்றேன், அப்ளை கொடுக்குறேன். பாருங்க இங்க இருக்க விஷயம் வந்துட்டு, ஆனா இது ரெஃபரன்ஸ் லைன் ஆகவில்லை. இங்க இருக்க ரெஃபரன்ஸ் லைன் தான் இங்க வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இவ்வளவு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஈஸியா கோஆர்டினேட் பேஸ் பண்ணி நம்ம மிரர் பண்ணிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து இங்க ஒரு லைனை வச்சு இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்ம இங்க மிரர் பண்ணிட்டோம். இந்த மிரர் பண்ணும்போது இந்த லைன் வந்து ரெஃபரன்ஸ் லைனா இருந்து சாதா இருந்த லைன் ரெஃபரன்ஸ் லைனா மாறிட்டு, இல்ல எனக்கு லைன் வேணும் அப்படி இருந்துன்னா, இல்ல எனக்கு இது வந்து லைன் வேணும் ரெஃபரன்ஸா வேண்டாம் அப்படி இருந்துன்னா நீங்க அந்த டிக் எடுத்துட்டு இதை நீங்க மாத்தலாம். ஸோ இவ்வளவு தான் பேட்டர்ன் அண்ட் மிரர். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.